என்னுடைய ஆசீர்வாதத்திற்கான அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. நான் ஒரு வேலைக்காக முயற்சி செய்தேன். அந்த வழி அடைப்பட்டு விட்டது. ஒரு வியாபாரத்திற்காக, நல்ல படிப்பிற்காக, என் குடும்பத்தில ஒரு தேவைக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அந்த காரியம் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு இன்றைக்கு பலர் சொல்லுவதை நாம கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய பாதத்தில் அதை வைத்து விட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கதவு அடைபடுகிறது என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய ஆலோசனையில் நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த காரியத்தில் நமக்கு தீங்கு இருக்கும். கர்த்தர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை அடைத்து போடுவார். நம்ம அந்த டைரக்ஷனில் நம்முடைய மைண்டை செலுத்தி கொண்டிருக்க கூடாது. ஒரு கதவு அடைக்கப்படுகிறது என்றால் வேறு வழியில் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் அங்கே ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருப்பார். ஒரு பெண் அனுதினமும் அலுவலகத்திற்கு ஒரே பாதையில் சென்று கொண்டிருப்பாள். அவள் அன்றைக்கு செல்லும் பொழுது அந்த பாதை அடைக்கப்பட்டு இருந்தது. அவளுக்கு சரியான கோபம். நான் நேரத்திற்கு ஆபீஸ்க்கு செல்ல முடியாதே என்று சொல்லி வேற வழியிலே அவள் சென்றாள். அவள் அலுவலகத்துக்கு சென்றாள். எல்லாரும் கேட்டாங்க, நீ எப்படி தப்பித்தாய் என்று சொல்லி. அவள் என்ன என்று கேட்ட பொழுது, நீ தினந்தோறும் வருகிற வழியில ஒரு பெரிய விபத்து நடந்தது, அநேகர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்களாம். அப்பொழுதுதான் அவள் அறிந்து கொண்டாள், கர்த்தர் எனக்கென்று புதிய பாதையை அங்கு திறந்து வைத்திருந்தார் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய பாதை அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு அதே திசையில நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய பார்வையை வேறு பக்கமாக திருப்புங்கள். உங்களுடைய சிந்தனைகளை வேறு பக்கமாக திருப்புங்கள். அங்கே கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறார். புதிய ஆசீர்வாதத்தை திறந்து வைத்திருக்கிறார். காட் பிளஸ்.